நல்லா ஷேக் ஆகுது பிரிட்ஜு. ஒரேடியாக போயிடலாம், நேராக மேலே தான். ஓகே, இவ்வளோ தூரம் இருக்குது இன்னும் போனோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு மோர்பேனியோ பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான வேலிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் சரி காலையில் நம்ம காப்பியை குடிச்சு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு SS36 அந்த ஹைவேல இருந்து லைட்டாக ஒரு சின்ன டீட்டோர் பிரீஸ் போகலாம் அந்த ஊருக்குள்ளே போனோம். ஸோ அங்கே போய் அருமையான பிரியாஷும் காப்பியும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி கிளம்பணும். ஸோ மோர்பேனியோ, ஸோ இது எங்கே இருக்குது சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மிலன்லேருந்து நீங்கள் லெக்கோலாம் தாண்டி சோந்திரியோ டைரெக்ஷனில் போகும்போது மோர்பேனியோ இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் SS38 நீங்கள் போய் அந்த அட்டா ரிவர் ஒன்று இருக்கும், அதை தாண்டி நீங்கள் மலையை ஏற ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மீட்டர் ஹை. அங்கே தான் நம்ம போய் அந்த பிரிட்ஜை பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரோடு நாங்கள் போகும்போது. ஸோ அங்கேருந்து வியூ அந்த மோர்பேனியோ டவுன்லாம் வந்து மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இது மாதிரி இந்த ரோடு வந்து 1956, 57 அந்த வருஷங்களில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல தார் ரோடே இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வண்டியே போயிருக்கீங்க. அந்த காலத்தில் வந்து இந்த ஊரில் கிட்டத்தட்ட 1200 பேர் இருந்திருக்காங்க மோர்பேனியோவில். ஆனால் இன்னைக்கு வந்து மோர்பேனியோவில் கிட்டத்தட்ட 10 மடங்கு ஆயிடுச்சு. ஸோ 12,000க்கும் அதிகமான மக்கள் வந்து இப்போ அங்கே தங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைன் டேஸ்டிங்க்கு ரொம்பவே ஃபேமஸுங்க. இதை பற்றின ஒரு தனி ஆர்டிக்கல் வந்து நான் நம்மளோட லெட்ஸ் ட்ராவல்யாமோ அந்த மேகசின்லையும் போட்டிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் அமேசானில் இருக்குது அந்த புக்கு. ஸோ நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மலை அதாவது 1000 மீட்டர் நீங்கள் மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. ஒன்று நல்ல ஷார்ப்பாக இருக்குது, நல்ல ஹைட் ஏறுது. ஸோ நீங்கள் காரில் போகும்போது அருமையான வியூஸோடு உங்களை எல்லா பெண்டும் வரவேற்கும். ஸோ மறந்துடாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. பியூட்டிஃபுல் வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து இந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம். அதாவது என்னென்னா 7 கடல் 7 மலை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அங்கே அற்புதமான பொக்கிஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க இந்த இடமும். இதில் வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது, தர்த்தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன கிராமங்கள், ஒரு 4 வீடு 10 வீடு அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் மலை மேலே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெண்டு வந்து நாங்கள் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வியூஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி அங்கேருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃபான இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்தோங்க. அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டக்டும் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி கீழே எங்கேயோ தெர்மல் பவர் கிவர் எதுவும் எடுக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் அந்த வேலிக்கு வந்து அந்த டக்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலி மேலே இருந்து நாங்கள் கீழே வந்து டவுன் எல்லாம் பார்க்குறோம். கீழே வந்து அந்த அட்டா ரிவர் போகிறதாகட்டும், கீழே வண்டிகள் போகிறதாகட்டும், அதெல்லாம் மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இங்கே பார்க் பண்ணி காரில் போனீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ பஸ்ஸில் போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இறங்கி எடுக்க முடியாது. ஆனால் காரில் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல நிறுத்தி ஒரு சூப்பரான வியூ இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு செல்ஃபியும் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஒரு வழியாக வாழ்த்தாஸ்தோ நம்ம வந்துட்டோம். எஸ்ங்க, இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன வில்லேஜ். இப்படி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் இங்கே இருக்காங்களாமா, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 100 பேருக்கு இங்கே வந்து ஒரே ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் அவங்க கீழே போய் மோர்பேனியோவில் தான் செய்யணும். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பார்க்கிங் வந்து இந்த பிரிட்ஜுக்காக வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு நேராக கீழே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நடக்க வேண்டியிருக்கும் அந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்குது ரோட்ஸ் எல்லாம். பக்கத்துலேயே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. பார்க்கிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பே பண்ண தேவையில்ல. இது எல்லாமே சேர்த்து வந்து 8 euro டிக்கெட் அங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஃபஸ்ட்டு அங்கே பார்க் பண்ண உடனே உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது 2வது பார்க்கிங். ஸோ மேலே நம்ம பார்க் பண்ணோம் இல்லையா, அது இல்லாமல் இங்கே கீழே நீங்கள் நடந்து போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க்கிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து போக வேண்டியது தான். நேரோ ரோடை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலே அருமையான அந்த தொங்கு பாலம் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தூரத்தில் அங்கே பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா Ponte nel Cielo, அதாவது வானத்தில் ஒரு பாலம், அதுதான் அதோட பேர். டிக்கெட்டை வாங்கியாச்சு. ஸோ இப்போ நாம் ஆரம்பிக்கலாமா? பயப்படாதீங்க சுஜான், பேசுங்க. சிவித்தர வரைக்கும்லாம் யோசிக்க தேவையில்ல, நீங்கள் அவ்வளோலாம் மோசம் கிடையாது. ஆடுது பாருங்க இது பிரிட்ஜு. ஆட்டாதீங்கப்பா, டேம் மேலே இருக்கீங்க. ஐயோ பிரிட்ஜ் யாரோ ஆட்டுறாங்க. வாவ், பியூட்டிஃபுல் வியூ. கீழே ஒரு டேம் இருக்கு, இவ்வளோ தூரம் இருக்கு, இன்னும் போனோம். நல்லா ஷேக் ஆகுது. நார்மல் டேஸில் எப்படி இருக்கு, காற்று அடித்தா எப்படி இருக்குன்னு தெரியல. விண்டி டேஸில் வந்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பயம் இருக்கும். ரொம்ப காலையில் வந்துட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டனால பார்த்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி வீக் டேஸு. ஸோ அதனால் பார்த்தா கூட்டமே கிடையாது, கம்ப்ளீட்லி எம்டி. மொத்த பிரிட்ஜும் நமக்குத்தான். இந்த பிரிட்ஜோட சென்டருக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த பிரிட்ஜை பற்றி கொஞ்சம் விஷயம் நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். இந்த பிரிட்ஜோட பேர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி Ponte nel Cielo, அதாவது ஹேங்கிங் பிரிட்ஜ். இது வந்து வானத்தில் ஒரு பாலம் அப்படின்ற மாதிரி இதோட அர்த்தம். இந்த பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட 234 மீட்டர் நீளம். ஸோ இதை வந்து 140 மீட்டரில் கீழே வேலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வேலியிலேருந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 140 மீட்டர் ஹைட்டில் இது இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் திபெத்தன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நடுவில் நீங்கள் கட்டை கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கட்டையாக வச்சுருக்காங்களா, அது கிட்டத்தட்ட 700 கட்டைகள் இந்த மாதிரி வச்சு இதை செஞ்சுருக்காங்க. இன்னும் பெரிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கட்டைகள் எல்லாமே, இந்த போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வேலியில் இருக்கிற தர்த்தானோ வேலியில் இருக்கிற வுட்லேருந்து தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க இந்த பிரிட்ஜை வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு 200 சில்லற மீட்டர் தான் இருக்குது இது ஆக்சுவலாக இது. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் நீங்கள் தாராளமாக கிராஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் மேலே போயிட்டு கீழே எட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஹைட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பயப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி ஒன்றும் பெரிய ரிஸ்க் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் இதை வந்து கிராஸ் பண்ணி போனோம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த 8 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கிட்டீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன் இங்கேயும் அங்கேயும் நடந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணலாம். இந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ரீச் ஆகிறீங்களா, அந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்னினோ.
ஸோ இது வந்து ஒரு பழைய கிராமங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4 வீடு தான் இருக்குது, கூட வந்து ஒரு பார் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வழியாகவே நீங்கள் நடந்து போனீங்கன்னா அங்கே ரீச் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு அருமையான ட்ரெக்கிங் இடம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரெக்கிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி ட்ரெக் பண்ணலாம். ஏன்னா இதோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேர்ட் வாட்சிங்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி போகாதனால நாங்கள் அதெல்லாம் செய்யலை. பட் இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பார் இருந்துச்சு. ஸோ அந்த பாரில் போய் கொஞ்சம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுதான் வந்து அந்த பக்கத்தோட இடம். அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ராஸ்னினோ அப்படின்ற கிராமம். ஸோ அதில் இதுதான் நான் சொன்ன பார். ஸோ இந்த பாருக்குள்ளே வந்து ஆக்சுவலாக நீங்கள் போனீங்கன்னா இப்போ தான் அதை புதுசாக எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பெருசாக விஷயங்கள் உள்ளே இல்லை. ஆனால் அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு சின்ன மியூசியம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜை கட்டும்போது எப்படிலாம் கட்டினாங்க, அதோட மாடல் வந்து ஒன்று உள்ளே அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. அதே மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து கிளியராக இந்த பிரிட்ஜை வந்து எப்போ கட்ட ஆரம்பித்தாங்க, யார் கட்டுனா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஃபோட்டோலாம் போட்டு ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப புது பிரிட்ஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதை வந்து இனாகிரேட் பண்ணதே எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 தான் அவங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. இதை கட்டினது வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் கம்பெனி. ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து அவங்க கட்டியிருக்காங்க. அந்த மியூசியத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே நடந்து போய் அந்த பார் ஓனரை மீட் பண்ணோம். சரி, இந்த இடத்த பற்றின விஷயங்கள் அவரை கேட்டே நம்ம தெரிஞ்சுப்போம்னு சொல்லி அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டோம். அதுக்கு அவர் ரொம்பவே பொறுமையாக பதில் சொன்னார். வாங்க அதை பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். இங்கே எல்லாருமே வந்து கீழே தான் வேலை செய்கிறாங்க. இங்கே யாருமே வந்து கிராமத்தில் வேலை செய்யலை. ஏதோ சில பேர் மாடு, ஆடு இதை வச்சு இங்கே மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே போய் தான் வேலைக்கு போகிறாங்க. கீழேனா மோர்பேனியோ, கோலிக்கோ, அப்புறம் சோன்ட்ரியோ. ஸோ இந்த இடத்துக்கு போய் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. நம்ம காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் ஸோ ட்ராவல் பண்ணி அவங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க. பஸ்ஸும் இருக்குது ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வந்து போகிறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இங்கே எதுவும் ஸ்கூல் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அதோ அங்கே தூரத்தில் ஆரஞ்சு கலர் பில்டிங் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Questo è Miralago, si chiama Miralago. Ah, un Miralago questo, sentito questo. E avanti la Gran Baita. Di formaggi e salumi della valle. பக்கத்தில் எதுவும் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட். அது பேர் வந்து வல்லுங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே நல்ல மான் கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதுக்காகவே வேலையாக இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போனோம், போய் அந்த மான் கறி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை பற்றி இப்போது நம்ம அடுத்து பார்ப்போம். மாஸ்டர் நீங்கள் என்ன ஆட் பண்ணலாமா? இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணதுன்னு சொன்னாங்க. சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் தான். மாஸ்டர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை, தூரம் ஹாஸ்பிட்டல் தூரம். சிமித்ரோ பக்கம் ஒரேடியாக போயிடலாம், நேராக மேலே தான். ஓகே. அந்த பாரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு சின்ன பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்டோம். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்க்கோ ஃப்ராஸ்னினோ அப்படின்ற ஒரு ஊர் பேர். நாங்கள் ஊருன்னா என்ன, ஒரு சின்ன வில்லேஜ்னா ரொம்பவே சின்னது. எவ்வளோ சின்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பழைய வீடு தான் இருக்குது. ஸோ அந்த வீடு கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது அந்த காலத்து பில்டிங்கு, தட்டையான கல்லுகள் வச்சு எல்லாம் கட்டினது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
சரி அதையும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நடந்து போய் அங்கே பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அங்கே ஒரே ஒரு குட்டி ஃபவுண்டன் சொல்ல முடியாது, ஒரு வாட்டர் சோர்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை கொஞ்சம் அழகாக டிசைனாக பண்ணி அங்கே வச்சு இந்த விதமும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே இன்னும் நாங்கள் மேலே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெக்கிங் பார்த்து ஓரமாகவே நாங்கள் நடந்து போக ஆரம்பித்தோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெக் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக போகணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சும்மா நம்ம பாட்டு போகிற மாதிரி போனோம்னா கொஞ்சமே கஷ்டம்தான். ஏன்னா இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போவே எப்படி இருக்குது, மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியலை. மேலே ஏறுறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தனால மூச்சு வாங்க தான் நாங்கள் மேலே ஏற வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாமல் நம்ம பாட்டு நடந்து போய்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எண்டில் அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேர்ட் வாட்சிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கிட்ட இருந்தால் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்களும் நடந்து போனோங்க. ஆனால் அது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இது மழை போய்கிட்டே இருக்க தவிர முடிகிற மாதிரியே தெரியல. ஸோ அட் சம் பாயிண்ட் நாங்கள் வந்து ரிட்டர்ன் திரும்பிட்டோங்க நாங்கள். ஒரு வழியாக இந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் இது சொன்னார் பார்த்தீங்களா, பார் ரெஸ்டாரண்ட் ஓனர். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ அந்த போகிற வழியில் வந்து அந்த பிரிட்ஜை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தூரத்துலேருந்து அந்த பிரிட்ஜை பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த பிரிட்ஜு அவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அதில் தான் நம்ம கடந்து போய் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சூப்பர் ஃபீலிங் இருந்துச்சுங்க. ஃபைனலி ஸோ இதுதாங்க அவர் ரெக்கமெண்ட் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ஒரு கார்னரில் தூங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்குற வியூஸும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் மோர்பேனியோக்கு வந்து ட்ரெயினில் வந்தீங்கன்னா தாராளமாக அங்கேருந்து பஸ் பிடிச்சி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இங்கேயே வந்து ஒரு ஹோட்டலும் இருக்குது, நீங்கள் தங்குறதுக்கும் வசதிகள் இருக்குது. ஸோ நாங்கள் இதில் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து அருமையான வியூஸ் இருக்குது, டைனிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி இந்த ஆம்பியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ அங்கே லோக்கலாக மேனுஃபேக்சரான ஜாம்ஸ் ஆகட்டும், பர்ஃப்யூம்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அப்போஸ் சரக்கு எல்லாமே வந்து இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மான் கறி. லஞ்சு சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் தோல்ச்சே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து திருப்பி மிலனுக்கு கிளம்புனோங்க. ஸோ வரத்துக்கு முன்னாடி அங்கே ஜஸ்ட் ஒரு குயிக் டீட்டூர், அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அதையும் போய் கிட்ட பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். ஸோ பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ வின்டரில் வந்து இந்த இடமே ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர்லேயே வந்து தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, வின்டரில் வந்தால் ஃபுல்லாக ஐஸாக தான் கொட்டி கிடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் அந்த அருவி வந்து எவ்வளோ அருமையாக கொட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் மிலனை நோக்கி மறுபடியும் திரும்பினோங்க. ஆனால் திரும்பி வர்றதுக்கு மனசே இல்லை. பச்சை பசேன்னு இருந்த அந்த மலையை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் என்ன செய்ய, எவ்ரி ஸ்டார்ட் ஹேஸ் அன் எண்ட் இல்லையா? ஸோ இந்த ட்ரிப் இதோட முடிஞ்சது. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம்.